வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் புல்லிஷாக இருக்குன்றதை நான் எதிர்பார்த்தேன். பட் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. அண்ட் நான் எதிர்பார்த்தது 24,680 இதுதான் இலக்கு நம்ம போட்டு வச்சுருந்தோம். க்ளோஸ் டு அபவுட் 230-240 பாயிண்ட்ஸ் ஆன் தி அப்சைட். அண்ட் நான் மோஸ்ட்டாக இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்துருன்றது எதிர்பார்த்தேன். ப்ராபப்ளி மண்டே அன்னைக்கு வரலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த பொசிஷன் அப்சைடில் ஓப்பன் அப் ஆகிருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் மோஸ்ட் லைக்லி அடுத்த 2 நாள் மேபி மறுபடியும் நான் சொல்கிறேன் இவ்வேர்டு மேபி மார்க்கெட் சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன் 23,850 840 இந்த லெவல் உடையிற வரைக்கும் மார்க்கெட் இஸ் ஆன் ஏ அப் ட்ரெண்ட். மோர் ஆஃப் ஏ டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் டீப்பாக பண்ணுமான்றது தெரியாது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். கான்ட்ராக்ட் இந்த தடவை ரொம்ப கன்ஃபியூசிங் கான்ட்ராக்ட். ஏப்ரல் மந்த்க்கான கான்ட்ராக்ட் ஆல்ரெடி காட் ஓவர் ஆன் 27th, அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே. பட் வீக்லி ஆப்ஷன்ஸ் நாளைக்கு வரைக்கும் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, பட் வீக்லி கான்ட்ராக்ட் இன்னமும் உயிரோடு இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது தேர்ஸ்டே அன்றைக்கி மார்க்கெட் லீவ், மகாராஷ்டிரா டே, மே 1 எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் மே 1 சாதாரணமாக என்எஸ்சி லீவ் கிடையாது. இட் இஸ் மகாராஷ்டிரா டே. ஸோ அதில் பாம்பே லீவில் இருக்கிறனால என்எஸ்சியும் லீவு. எனிவே ஆக்சுவல் அடுத்த ட்ரேடிங் டே நாளைக்கு அப்புறமா இட் வில் பி மோர் ஆன் மண்டே. ஃப்ரைடே அன்னைக்கு பொசிஷன் எடுக்கிறது அந்தளவுக்கு அட்வைசபிள் இருக்காது அன்டில் அன்லஸ் யூ சி சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டிஸ். இன்றைக்கி மார்க்கெட் மோர் ஆஃப் ஏ டைம் டிகே, 2 விஷயம், டைம் டிகே அண்ட் வோலட்டாலிட்டி மச்சர் பண்ணுறதுக்கோசரம் மார்க்கெட் போச்சு. ஸோ மார்க்கெட்டில் ரியல் டைரக்ஷன் இல்லாத டவுன் சைடும் ஆகட்டும் அப் சைடும் ஆகட்டும் கிடையாது. நேற்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,500 ஹையஸ்ட் காலும் 24,000 ஹையஸ்ட் புட்டும் இருந்துச்சு. இன்றைக்கு காலையில் இருந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக க்ளோஸ் ஆச்சு. அது ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், டாலர் இண்டெக்ஸ் ஆகட்டும், கமாடிட்டிஸ் ஆகட்டும், பாண்ட் மார்க்கெட் ஆகட்டும், எதுலேயுமே உப்புச்சப்பு இல்லாத ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு. நேற்று ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்டர்நேஷ்னலி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அதுவும் இன்றைக்கி மார்னிங் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 8-9 o'clock பக்கமாக தான் வந்துச்சு. கெனேடியன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ இருக்கிற லிபரல் பார்ட்டியை ஜெயிச்சிருக்கு. ட்ரம்ப்போட அடாவலினால் அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. பட் ப்ரோ காலிஸ்தானி குரூப் which won close to about 25 seats last time, இந்த தடவை less than 10 seats win பண்ணியிருக்காங்க. That is good for India, right? ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? சத்தியமாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. இட்ஸ் மோர் ஆஃப் ஏ பொலிட்டிக்கல் கெயின் தான் நம்ம பேசணும். இதை தவிர there was no event across US ஆகட்டும் இல்லை யூரோப் ஆகட்டும், எந்த சைட்லையுமே எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது, நெகட்டிவ் சைடும் கிடையாது. சரி, இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு மோர் ஆஃப் டைரக்ஷன்ஸ் இல்லாத வெரி தின் ரேஞ்ச். டவுன் சைடில் -20 -30, பாசிட்டிவ் சைடில் +20 30. க்ளோஸ் ஆகும்போதும் +7 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ப்ரீமியமில் இருக்கா? எஸ், நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 93 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி -41, இன்ட்ராடே ஸ்விங் 757 பாயிண்ட்ஸ். நிஃப்டியும் இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 171 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு. அது மார்னிங் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துச்சு. அந்த இது தவறு தான். தட் வாஸ் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் 15 minutes. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஹோல் டே வாஸ் ஆன் ஏ ரேஞ்ச் பவுண்ட். அந்த 30-40 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி 48 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் கிடைக்காத இருக்குது. பட் புல்லிஷ் பாயிண்டில் தான் இருக்குது. முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நிற்கிது. ஞாபகம் வச்சுங்க, 24,500 ஒரு மேஜர் சப்போர்ட். இப்போதைக்கு அது ரெசிஸ்டன்ஸாக நிற்கிது. அது இடிச்சிட்டு நிற்கிது. அது உடச்சி மேலே போனால் தான் ஃபர்தர் அப்சைட், இல்லாட்டினா ஸ்ட்ரெயிட்டாக கீழே மூவ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. 1 24,200 உடைக்கிட்டோம். இது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸில் நான் சொல்கிறேன், ஸ்பாட்டில் நான் சொல்ல. ரெண்டாவது 23,800 850 அந்த ஜோனை கம்ஃபர்டபுளாக உடைச்சா தான் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹையில் போயிட்டு அந்த ஜோனில் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ நாட் ஹாவ் டு வரி. இன்னைக்கான ஆப்ஷன் டேட்டாஸ்
ரைட், நாளைக்கான எக்ஸ்பைரிக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் போத் கால் சைடும் ஆகட்டும் புட் சைடும் ஆகட்டும் ஹெவி ரைட்டிங் நடந்திருக்கு. அதே 24,500 தான் வந்து க்ளோஸ் டு அபவுட் 1.6 crore கால்ஸ் வந்து ரைட் ஆகிருக்கு. நேற்று வந்து க்ளோஸ் டு அபவுட் 1,03,000 சம்திங் இருந்துச்சு காலு. 1,05,000 கால்ஸ் இருந்துச்சு. 1,05 lakh நாட் 5,000, 5 lakh கால்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 60 lakh எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு அந்த லெவலில். ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஹெவி ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு அடிஷ்னலாக க்ளோஸ் டு அபவுட் 1,55 lakh கால்ஸு 24,400 ஹெவி ரைட்டிங் ஆகிருக்கு. இன்னைக்கு மட்டுமே க்ளோஸ் டு அபவுட் 98 lakh கால்ஸ் வந்து ரைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வாட் இஸ் அ கான்ஃபிடன்ஸ் லெவல்? அந்த லெவல் நினச்சி பாருங்க. நாளைக்கு பை எனி சான்ஸ் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் ரேலி ஆச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங் கண்ணாப்னான்னு ஷார்ட் கவரிங் வரும் நாளைக்கு வர எக்ஸ்பைரினால். அதே மாதிரி டவுன் சைட்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,300 வந்து ஹெவி புட் ரைட் ஆகிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1,22 lakh புட்டு ரைட் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நேற்று இந்த லெவல் வந்து வாஸ் 24,000 இருந்துச்சு. இன்றைக்கு மட்டுமே அதில் வந்து 56.5 lakh புட்டு வந்து ரைட் பண்ணப்பட்டிருக்கு. ஓவராலாக மறுபடியும் நான் சொல்கிறேன், ஓவராலாக 2.6 crore கால் ரைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அப்சைடு போகிறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் இப்போதைக்கு கண்ணு காட்ட மாட்டேங்குது. டவுன் சைடில் ரிஸ்க்கும் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ மார்க்கெட் நாளைக்கும் ஆஸ் ஆஃப் திஸ் டேட்டா மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி ரேஞ்ச் பவுண்ட். ஞாபகம் வச்சுங்க, இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 5 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்னும் F&O டேட்டாஸ் பாவ் காப்பி எதுவுமே வந்து வரல. வந்ததுக்கப்புறமா ப்ராபப்ளி யூ மே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டிஸ். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நேற்று மாதிரியே இப்பயும் உப்புச்சப்பு இல்லாத இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் பெருசாக மூமெண்ட் இல்லை. க்ரூடு எஸ் 1.6% கீழே விழுந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் க்ரூட் போத் ரெகுலர் க்ரூட் ஆஸ் வெல் அஸ் பிரெண்ட் க்ரூட் ரெண்டுமே வந்து கீழே விழுந்திருக்கு. நேச்சுரல் கேஸ் க்ளோஸ் டு அபவுட் 1.5% அப் ஆயிருக்கு. கோல்டு வந்து க்ளோஸ் டு அபவுட் ஒரு $20-25 வந்து கீழே விழுந்திருக்கு. பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. இட் இஸ் மோர் ஆன் ஆசிலேஷனில் தான் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் அதே 99 ஜோனில் தான் வந்து நிற்கிது. இந்தியன் ருப்பியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று 85 rupees இருந்தது. ருப்பி 85 rupees இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வீக் ஆகி 85.15 ஆயிருக்கு. ஸோ ஒரு 15 பைசா வந்து வீக் ஆகிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஜோனில் தான் நிற்கிது. நேற்று 9,800 850 அந்த ஜோனில் இருந்துச்சு. 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட். இன்றைக்கும் அதே ஜோனில் தான் நிற்கிது. இன்ஸ்ட் ஆஃப் 850 இட் இஸ் அரௌண்ட் 900 910 அந்த ரேஞ்சில் இருக்குது. 9,910 பர் கிராம் ஆஃப் 24 கேரட் ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 1,300,000 rupees ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி 1 kg சென்னையில் விற்கிற ரேட்டு. ஸோ கோல்டு இது எதுவுமே வந்து டைரக்ஷன் இல்லாதனால ஸ்டேட்டஸ் ஸ்கோர். நீங்கள் நேற்று பார் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் முந்தா நேற்று பாருக்கு உள்ளே தான் இருந்துச்சு. ரைட், இட் வாஸ் வித்தின் தி ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் எ இன்சைட் பார், டைரக்ஷன்ஸ் கிடையாது. இன்னைக்கான பாரு நேத்தோட பாருக்கு உள்ளே தான் இருந்துச்சு. இட் இஸ் டைரக்ஷன்லெஸ் தான். ஸோ ப்ராபப்ளி இட் இஸ் மோர் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் எ பிரேக் அவுட்டான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். இட் இஸ் மோர் டூயிங் எ டைம் கரெக்ஷன்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜியோ பாலிட்டிக்ஸ் கிடையாது. எந்த விதமான நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பெருசாக ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி டைரக்ஷன்ஸ். இந்தியா பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுமா? அடுத்த கேள்வி. அட்டாக் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் இட் வில் நாட் பி எ ஃபுல் ப்ளோன் வார். இட் குட் பி மோர் ஆஃப் எ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அண்ட் பாகிஸ்தான் ஏற்கனவே வந்து பல்லு பிடுங்கியாச்சு. இன்னமும் பெருசாக பல்லு பிடுங்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. தே வில் ட்ரை டு மேக் மோர் பாகிஸ்தான் வீக். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்தியா வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராபப்ளி தாலிபான் could attack பாகிஸ்தான் அண்ட் புலுச் லிபரேஷன் ஆர்மி ஆல்சோ could attack பாகிஸ்தான். நேற்று எடுத்து பாருங்கள், நேற்று வந்து தாலிபான் has already attacked பாகிஸ்தான் in a big way. ஸோ டெஃபினெட்லி வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் they have to fight a 3-side வாராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். we have to wait and watch. இந்தியாவுக்கு அகெயின் அந்த வார் வந்தாலும் we will not have a big impact with respect to Indian market. ஒன்று, ட்ரம்ப் வந்து already has hinted that he is going to reduce right
ஆட்டோவோட டேரிஃப்ஸை வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்தியன் ஆட்டோ காம்பனண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், நிறைய பேர் ஆட்டோ காம்பனண்ட்ஸ் நம்ம வந்து காரு பைக்கு அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பெருசாக பண்ணல. தோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கார் அவங்களோட இந்த ஸ்கார்பியோ ஆகட்டும் இல்லை தார் ஆகட்டும் இது எல்லாமே வந்து போயிட்டுருக்கு, பட் நாட் பிக் வால்யூம். அதே மாதிரி மோட்டர் பைக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் ராயல் என்ஃபீல்டு போயிட்டுருக்கு, நாட் அ பிக் வால்யூம். பட் நம்ம ஊரில் இருந்து ஹெவி ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. மெயினாக இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சொன்னால் சோனா காம்ஸ் இவங்களாம் வந்து ஆட்டோ காம்பனண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். அதே மாதிரி பாரத் ஃபோர்ஜ் இவங்களாம் வந்து ஹெவி ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தேர் செல்லிங் இட் டு யூஎஸ். ஸோ டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்து மேஜர் அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைண்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சுங்க. இன்னமும் பேங்க்கில் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆர் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். என்பிஎஃப்சியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வீக்காக இருக்கிற செக்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மெட்டல் அண்ட் நம்ம டெக்னாலஜி சைட், எஸ்பெஷலி ஐடி செக்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போ உளுந்ததுக்கு இட் இஸ் ஒன்லி அ புல் பேக் ரேலி. கண்ணை மூடிட்டு அதில் போய் ட்ராப் ஆகிடாதீங்க. இட் இஸ் ஒன்லி அ புல் பேக் ரேலி. எக்ஸிட்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சுன்னா எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. எஸ்பெஷலி ஐடி சைடில் வந்து ஹாவ் எ வெரி கீன் ஸ்டாப் லாஸ். ஓவராலாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் டைரக்ஷன் இல்லாத தான் இருந்துச்சு, நாளைக்கும் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.